ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் Gboard கீபோர்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபியூச்சரை இந்த வீடியோவில் பார்ப்போம். அது என்னன்னா, நம்மள நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக எழுந்த உடனே சேட்டில் குட் மார்னிங் சொல்கிறதும், தூங்க போகிறதுக்கு முன்னால் குட் நைட் சொல்கிறதும் வழக்கமாக வச்சுருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த குட் மார்னிங் மெசேஜ் சொல்கிறேன். இந்த ட்ரிக் எதுக்குன்னா, ஒரே வார்த்தைகளையோ சென்டென்ஸையோ சேட்டில் பல பேர்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ ஒவ்வொரு முறையும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் கீயாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஷார்ட்கட் கீ மூலமா டைம் வேஸ்ட் ஆகாம உங்க வேலைகளை ஈஸியா செஞ்சுக்க முடியும். இப்ப இந்த ஷார்ட்கட் கீயை எப்படி செட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க Gboard கீபேட்ல சென்டர்ல இருக்கிற செட்டிங்ஸ் கியர் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டிக்ஷனரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. டிக்ஷனரிக்குள்ள பர்சனல் டிக்ஷனரியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்சனல் டிக்ஷனரிக்குள்ள ஆல் லாங்குவேஜஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்ல இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளையோ சென்டென்ஸையோ என்டர் பண்ணோம். இப்போ மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிறது சென்டென்ஸு. நீங்கள் என்ன அடிக்கடி யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் குட் மார்னிங் டைப் பண்ணிக்கிறேன். இதில் கீழே இருக்கிற ஷார்ட்கட்டில் எந்த லெட்டர்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னு கொடுத்துட்டு கீபேடில் இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற பேக் ஏரோவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கொடுத்த ஏ வந்து குட் மார்னிங் சொல்லி அசைன் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் நீங்கள் வேற ஏதாவது சென்டென்ஸ் கொடுக்கணும்னா மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் குட் நைட்டுன்னு மேலே டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே கியூ லெட்டர் அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டு கீபேடில் இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு எங்கே நீங்கள் இதை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் ஜஸ்ட் ஏன்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், குட் மார்னிங்னு கீழே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த குட் மார்னிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கியூன்னு டைப் பண்ணுங்கள், குட் நைட்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ குட் நைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் கீ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கீயை அசைன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.